சரிங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பிரச்சனைகள் பத்தி பார்த்தோம். எப்படி உம்மத்து வந்து பலவீனமாச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன? சொல்யூஷன் என்ன? முஸ்லிம்களுக்கான ரிவைவல் என்ன என்பதை பார்க்கணும். ஸோ முஸ்லிம்களுக்கான ரிவைவல் வந்து வெறும் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் மட்டும் மூலியமாக வந்துராது. நிறைய பேர் அதை தூக்கின்னு சுத்திட்டு இருக்காங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மூலியமாக மட்டும் வந்துராது. இதெல்லாம் சைடான விஷயங்கள் தான். மெயினான விஷயம் அகீதா வந்து சீரமைக்கப்படணும். அகீதாவுடைய ரிஃபார்மேஷன் மூலியமாக தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இழந்த அந்த அந்த விஷயங்களை அவங்களால திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ தௌஹீத் தான் இதற்கு சொல்யூஷன். தௌஹீதின் பக்கம் முழுமையாக மக்கள் திரும்ப வேண்டும். ஸோ ஆரம்பகால முஸ்லீம்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா தௌஹீதில் கிளாரிட்டி இருந்தது அவங்களுக்கு. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சாங்க. மனிதர்களை பயப்படாத மனநிலை இருந்தது. உலகத்தை அல்லாஹ்வுடைய சட்டப்படி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இந்த மைண்ட் செட் திரும்பி வந்துச்சுன்னா தான் உண்மையான ரிவைவல் என்பது ஆரம்பிக்கும். குரான் சுன்னா பக்கம் திரும்பணும். இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ ரிவைவல் எப்படி ஆரம்பிக்குது? குரானை படிக்கணும், விளங்கணும், சுன்னாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சலஃபுடைய புரிதல் அடிப்படையில் மார்க்கத்தை விளங்கணும். ஸோ ஹிஸ்ட்ரியில் எல்லா ரிவைவல் மூமெண்ட்ஸ்க்கும் இந்த 3 தான் தூண்களாக இருக்குது. 3 முக்கியமான பில்லர்ஸ். ஸோ வந்து முஸ்லீம்கள் வெஸ்ட்டை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்ட்ரீம் இப்போ நிறைய பேர் போகிறாங்க. தவறான 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று வெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக இமிட்டேட் பண்ணுவது. ரெண்டும் தவறானது. ரெண்டுமே குலு. ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். மாறாக நடுநிலையாக இருக்க வேண்டும். வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து பெனிஃபிஷியலான ஒரு நாலேஜ் கிடைக்குது, பயனுள்ள கல்வி கிடைக்குதா எடுத்துக்கணும். ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஐடியாலஜி வருதா, தவறான சித்தாந்தம் வருதா, அதை ரிஜெக்ட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்படி தான் நடுநிலைமையாக இருக்கணும். இதுதான் சஹாபாக்களுடைய மன்ஹஜும் கூட. உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க வந்து ஆட்சி செய்யும்போது ரோம் பாரசீகத்தோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக்ஸு, தீவான் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரெஜிஸ்டர் சிஸ்டம், அதெல்லாம் எடுத்துக்கொள்கிறாங்க. மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத விஷயங்களை எடுத்துக்கொள்கிறாங்க, பலன் பெறுறாங்க. மாறாக மார்க்கத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ரோம் பாரசீகத்தில் அதை என்ன செய்கிறாங்க, அதை சீர் செய்கிறாங்க, அதை வந்து எடுத்துக்கல, அதை வந்து தூக்கி போட்டுறாங்க, தூரப்படுத்திடுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும். இதுதான் சலஃபுகளுடைய உண்மையான மன்ஹஜ் என்பது. முஸ்லீம்கள் அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரீபில்டு பண்ணணும். ஸோ ஐடென்டிட்டி ரீபில்ட் ஆகணும். எஜுகேஷன் ரீதியாக, கல்ச்சர் ரீதியாக, ஃபிக்கர் திங்கிங் மூலியமாக. ஸோ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு குரான் சென்டர்ட் திங்கிங் இருக்கணும். குரானை மையமாக கொண்ட ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்கணும். ஆகிரத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை அவங்ககிட்ட இருக்கணும். இதுதான் சொசைட்டியை மாற்றும். எப்படி வந்து சஹாபாக்கள் மாற்றம் பெற்று உலகத்துடைய முக்கிய நபர்களாக ஆனாங்களோ, அல்லாஹ்வுடைய திருப்தி பெற்றவர்களாக ஆனாங்களோ, அது போல். ஸோ உம்மத்துடைய ரிவைவல் என்பது வந்து எழுச்சி என்பது எதில் இருக்குது? இல்முடைய எழுச்சியில் இருக்குது. முக்கியமாக நாலேஜோடைய ரிவைவலில் இருக்குது. அது எந்த நாலேஜ்? நம்ம சொல்கிற அந்த நாலேஜ் இல்லை, உலக நாலேஜ் இல்லை. அது ஒரு பக்கம், அது செகண்டரி தான். குரானை பற்றிய இல்மு, ஹதீஸை பற்றிய இல்மு, இஸ்லாமிக் வேர்ல்டு வியூ, அது இது மூலியமாகத்தான் என்னாகும், ஒரு இல்முடைய ஒரு சொசைட்டி உருவாகும். அதே நேரத்தில் நம்ம ரிவைவல் வந்து உடனே ஆகிடாது, இன்றைக்கி நாளைக்கு ஆகிடாது பிளான் பண்ணணுன்னு. அதுக்கு காலங்கள் எடுக்கும், வருஷங்கள் எடுக்கும். அதையும் வந்து புரிஞ்சிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சிவிலைசேஷனல் ப்ராஜெக்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பில்ட் ஆகும். ஒரே நாளில் ஓவர் நைட்லலாம் பில்ட் ஆகிடாது. இண்டிவிஜுவல் ரெஃபர்மேஷன் இருக்கணும், ஒரு தனிநபர் ரெஃபர்மேஷன் இருக்கணும், ஃபேமிலிஸ் ரிஃபார்ம் ஆகணும், குடும்பங்கள் ரிஃபார்ம் ஆகணும், சொசைட்டி ரிஃபார்ம் ஆகணும், சமுதாயம் வந்து ரிஃபார்ம் சீராக வேண்டும், சிவிலைசேஷன் ரீபில்ட் பண்ணப்படணும். ஸோ முஸ்லீம்கள் எழுச்சி பெற்றது வரலாற்றில் தௌஹீதின் காரணமாக, குர்ஆனின் காரணமாக, உறுதியான ஈமானின் காரணமாக. முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைஞ்சது வந்து அவங்களுடைய உள் ரீதியான பலவீனங்கள், இன்டர்னல் வீக்னஸ்ஸு, துன்யாவின் மீது அதிகப்படியான மோகம், ஒருத்தர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் பிளவுபட்டு போய் டிவிஷன் ஏற்படுறது. ஸோ ரிவைவல் எங்கே நடக்கும்ன்றனால் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், தௌஹீதின் பக்கம் திரும்ப வேண்டும். ஏன் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ராங்காக காட்டப்படுது ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன் குரான்லேருந்து விலகணும், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வெஸ்ட்டு ஏன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அது நமக்கு தேவையான விஷயம் இல்லை, முக்கியமான கேள்வி கிடையாதுங்க. உண்மையான கேள்வி, நாம் ஏன் குரானை விட்டு விலகணும் என்பது தான் முக்கியமான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. குரான் நம்ம ஒரு காலத்தில் வழி நடத்துச்சு, குரான் நம்மை உயர்த்தியது, குரான் நம்மை உலகத்தின் தலைவர்களாக மாற்றியது. இன்று நாம் குரானை கைவிட்டுட்டோம், அதனால தான் உலகம் நம்மை கைவிட்டு விட்டுச்சு. அல்லாஹ் நம்மளே கைவிட்டுட்டான். திரும்பவும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை தேடுங்கள். நம்ம நினைவில் வச்சிருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம குரானின் பக்கம் திரும்பினால் அது ஒரு சாதாரண சேஞ்ச் மட்டும் இல்லை, மறுபடியும் எழுச்சி நமக்கு கிடைக்கும், ரிவைவல் கிடைக்கும், ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகும், அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி மீண்டும் நடக்கும்.
யா அல்லாஹ் உண்மையான தௌஹீதின் பக்கம் திரும்பக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாக. குர்ஆனை புரிந்து கூட அதன்படி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாக. எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. இந்த உம்மத்தை மீண்டும் உயர்த்துவாயாக. நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். நாங்கள் தவறு விட்டுட்டோம். நிறைய தவறுகள் செஞ்சுட்டோம். எங்களை திருப்பி விடு. தவறுகள்லேருந்து திருப்பி விட்டுடு. எங்களை உயர்த்தி விடு. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.